உடையார் பாகம் 4 அத்தியாயம் 17. குஞ்சரமல்ல பெருந்தச்சர் கோயில் எழும் இடத்தை சுற்றி சுற்றி வந்தார். குணவன் நித்த வினோத பெருந்தச்சன் சுழல் பாதை போடும்படி சொல்கிறான். இவ்வளவு பெரிய விமானம் கட்ட சுழல் பாதை எங்கே ஆரம்பிக்க வேண்டும்? எதனால் உயர்த்தப்பட வேண்டும்? அடுத்த சுழல் எங்கே ஆரம்பிக்கும்? அதற்கு அடுத்த சுழல் எங்கே? ஆக மொத்தம் 5 சுழல் பாதைகள் உச்சிக்கு போகும் வரை இருக்குமெனில் ஒரு பாதையின் அகலம் என்ன? 2 யானைகள் போகும் அளவுக்கு ஒரு பாதை அகலம். கிட்டத்தட்ட 12 முழ ஆழம் போதுமா? போதாது. 5வது உயர சுற்றிலிருந்து யானை தவறி விழுந்தால், ஒருவேளை கல் தவறி விழுந்தால் என்னவாகும்? யானையின் மீது இருக்கிறவனுக்கு தலை சுற்றாதா? 15 முழம் என்று வைத்துக்கொள்வோமா? 16 முழம் என்று வைத்துக்கொள்வோம். அதாவது உச்சியில் கலசத்துக்கு அருகே போகும் பாதை 16 முழம். அம்மாதிரி 5 பாதைகள். பாதை தெளிவாக போடப்பட வேண்டும். முதல் 2 தப்படிக்கு 10 பெட்டி மண் தேவைப்பட்டால், அடுத்த 3வது 4வது தப்படிக்கு 20 பெட்டி மண் தேவைப்படும். அதாவது 6வது தப்படிக்கு 40 பெட்டி மண் தேவைப்படும். கடவுளே, என் சிவனே, இவ்வளவு மண்ணை எங்கிருந்து கொடுப்பேன்? அப்போது 50 அடி தப்படி தொலைவில் எத்தனை மண் தேவைப்படும்? அந்த மண் மழை பெய்தால் என்னவாகும்? கரையாதோ? கரையாது இருக்க என்ன வழி? எது கொடுத்து அந்த பாதையை உயிரை தூக்குவது? அண்ட கொடுப்பதற்கு என்ன வழி? கோயில் உச்சிக்கு சாரம் கட்டினால் சரியாக வராது என்கிறான். இது சரியாக வருமா? எங்கிருந்து மண் எடுத்து வருவது? மறுபடியும் அதை எங்கே போய் போடுவது? எடுத்த இடத்தை குளமாக்கலாம். குளத்தை மறுபடியும் தூர்ப்பதா? என்ன கொடுமை இது! மண் எடுக்கிற இடம் ஒரு இடம், மண்ணை கொண்டு போய் கொட்டுகின்ற இடம் இன்னொரு இடம். அப்படி என்றால் கோவிலை சுற்றி கொட்டலாமா? இல்லை, வேண்டாம். இன்னும் தொலைவாக, நல்ல தொலைவாக கொட்ட வேண்டும். கோயிலிலிருந்து நேர் மேற்காக ஒரு வெட்ட வெளி இருக்கிறது. அந்த வெட்ட வெளியில் கொண்டு போய் மண்ணை குவித்து விடுதல்தான் சிறப்பு. தெற்கே திருச்சிராபுரத்திலிருந்து வரும் பாதை, வடக்கே தஞ்சையிலிருந்து வரும் பாதை, கிழக்கே திருவாரூர் நாகப்பட்டினத்து பாதை. எனவே மேற்கே கொட்டுவதுதான் நல்லது. அந்த இடம் முழுவதும் செம்மண்ணாக மாறும். நீர் முழுவதும் செம்மண்ணாக மாறும். எல்லோரது உடைகளும் செம்மண்ணாக மாறும். ஏன், இந்த கோவில் பாறைகள் கூட செம்மண்ணாக மாறலாம். கோவிலின் நிறமே செம்மண்ணாக மாறிவிடுமோ? அது அழகோ இல்லை அவலமோ? அவர் சிந்தித்தார். முன்னும் பின்னும் அலைந்தார். நடந்து போய் ஒரு பாறையில் உட்கார்ந்து கொண்டார். அவரது ஊழியன் மெல்ல கிண்ணம் எடுத்து வந்து அவரிடம் நீட்டினான். என்ன என்பது போல பார்த்தார். குழம்பும் சோறும் பிசைந்து வைத்திருக்கிறார்கள் மதனியார். ஒரு வாய் எடுத்துக்கொள்ள சொன்னார்கள். விடிந்ததிலிருந்து எதுவுமே சாப்பிடவில்லையே. ஆமாம் ஐயா, அவ்வப்போது மறந்து போய்விடுகிறது. அவர் அன்பொழுக அவனை பார்த்தார். மிக்க நன்றி என்று சிரித்தார். பாத்திரத்தை திறந்து உள்ளே விரல் வைத்து குழம்பு சோற்றை உருட்டி உருட்டி வாயில் போட்டுக்கொண்டார். சூரியன் விலகி சுள்ளென்று அடிக்க வர்ணக்குடையை விரித்து பிடித்தார்கள். அவருக்கு நிழல் காட்டினார்கள். அவர் குடிக்க நீர் கேட்டார். கொடுத்ததும் ஒரு சொம்பு நீரை குடித்தார். பிறகு எழுந்து நின்று சோம்பல் முறித்தார். என்னமோ சிந்தனை, எதுவும் சரியாக வரவில்லை. ஒரு செங்கல்லை தலைக்கு வை என்று சொல்லி அந்த கல்லில் மெல்ல துணி விரித்து சாய்ந்து கொண்டார். குடையை பெரிதாக்கினார்கள். நிழலை அதிகமாக்கினார்கள். அவர் சாய்ந்து கொள்ள விசிறினார்கள். அவருடைய உதவியாளர் சிற்பிகள் ஓரமாக போய் அமர்ந்து கொண்டார்கள். குஞ்சரமல்ல பெருந்தச்சர் ஏதோ கணக்குகளோடு தூங்கினார். தூங்குகிற நேரத்திலும் கணக்குகள் போட்டார். அருண்மொழி பட்டரும் பிரம்மராயரின் மெய்க்காவல் படையை சேர்ந்தவரும் குதிரையில் ஏறி அந்த புல் மேட்டிற்கு வந்தார்கள். குஞ்சரமல்லர் எங்கிருக்கிறார் என்று விசாரித்து அந்த பக்கம் குதிரையை திருப்பினார்கள். அவர் படுத்து கிடக்கிறார் என்றதும் குதிரையை தொலை தூரமே நிறுத்தி இறங்கி நடந்து வந்தார்கள். அருண்மொழி அவருக்கு அருகே போய் உற்று பார்த்தான். ஆழ்ந்து தூங்கிக் கொண்டிருந்தார். என்ன என்று உதவி சிற்பிகளை கேட்டார். நேற்று முழுவதும் தூங்கவில்லை, இரவும் தூங்கவில்லை. இப்போது சிறிது குழம்பு சாதம் சாப்பிட்டார். பிறகு அயர்ந்து தூங்குகிறார். சரி, இவரை எழுப்ப எனக்கு மனமில்லை. இவருக்கு உதவியாக 4 அந்தன இளைஞர்களை அனுப்புகிறேன். மகுடகாந்தன் என்று ஒரு 25 வயது வாலிபன் 3 இளைஞர்களோடு வருவான். அந்த மகுடகாந்தன் மிகவும் திறமைசாலி, கணக்கில் வல்லவன். மகுடகாந்தனுக்கும் மற்ற 3 இளைஞர்களுக்கும் சோழ தேசத்து அரசாங்கம் கூலி கொடுக்கும். வேட்டியும் நெல்லும் அனுப்பும். வேலை வாங்கி கொள்ளுதல் மட்டுமே குஞ்சரமல்லரின் பொறுப்பு. அவருக்கு அருகிலேயே அவர்களுக்கு தங்குமிடம் ஏற்பாடு செய்து தருவது உங்கள் பொறுப்பு.
அதை நான் சொன்னதாக சொல்லுங்கள். அவர்கள் நல்ல நேரம் பார்த்து இவரிடம் வருவார்கள் என்று சொல்லிவிட்டு அருண்மொழி விலகி போனான். அப்பா, கணக்கு வைக்கிற வேலை நம்மிடமிருந்து போனால் போதும். நான் போய் மறுபடியும் மீனும் பாம்பும் செதுக்க ஆரம்பித்து விடுவேன், ஒரு சிற்பி பதில் சொன்னான். குஞ்சரமல்ல பெருந்தச்சர் உறக்கம் கலைந்து எழுந்தார். ஹா, என்ன தூக்கம், சுகமான தூக்கம். தூக்கத்தில் கோவிலை கட்டி முடித்து விட்டேன் தெரியுமோ என்று பொதுவாக பேசி உறக்க சிரித்தார். மற்றவர்களும் சிரித்தார்கள். பிறகு அருண்மொழியின் விஷயம் சொன்னார்கள். அப்படியா? யார் அந்த இளைஞர்கள்? ஏன் இதுவரை வரவில்லை என்று பரபரப்பாக எழுந்தார். தொலைவில் 4 அந்தன இளைஞர்கள் ருக்வேதம் சொல்லியபடி அந்த புல்வெளியை வலமாக சுற்றி கொண்டு வந்தார்கள். அவர்கள் கை கூப்பி மரியாதையோடு அந்த புல்வெளியை வலம் சுற்றி வேதம் சொல்லி வருவது குஞ்சரமல்ல பெருந்தச்சருக்கு மிகவும் பிடித்தது, பெருமையாகவும் இருந்தது. உன் பெயர் மகுடகாந்தனா? அழகாக இருக்கிறது. நீயாக வைத்து கொண்டாயா, பெற்றோர் வைத்தார்களா? என் தாய் பிரியமாக வைத்த பெயர். உன் தாய் நல்ல குணவதி போலும், ரசனை மிக்கவர் போலும். மகுடகாந்தனுக்கு கேட்பதற்கே மிகவும் சந்தோஷமாக இருந்தது. மகுடகாந்தன், உனக்கு என்ன வேலை தெரியும்? ஐயா, உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கட்டளை. எப்படிப்பட்ட உதவி என்று எனக்கு தெரியவில்லை. உங்களுக்கு எம்மாதிரியான கணக்குகள் வேண்டும் என்று நீங்கள் சொன்னால் நானும் என் நண்பர்களும் சிந்தித்து அந்த கணக்குகளை வைத்து கொள்வதற்கு ஏதேனும் ஒரு வழி கண்டுபிடிப்போம். உங்கள் வேலை என்ன என்று தெரியாததால் என் வேலை என்ன என்பதும் எனக்கு புரியவில்லை. ஆஹா, இப்படி தெளிவாக அடிப்படை விஷயத்தையே கிழித்து போட்டு பேசுகிறவரைத்தான் எனக்கு பிடிக்கும். எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொன்னதால் தான் பிரச்சனை. என்ன செய்வது என்று தெரியவில்லை என்று சொன்னீரே, நாம் யோசித்து முடிவுக்கு வந்துவிடலாம். இப்போது என் மனதுக்குள் கோயிலின் அஸ்திவாரத்துக்கான கணக்கிலிருந்து உச்சி கலசத்திற்கான கணக்குகள் வரை இருக்கின்றன. அவ்வப்போது திரும்ப திரும்ப விதவிதமான கணக்குகளை உங்களுக்கு சொல்வேன். நீங்கள் தலைப்பிட்டு தனித்தனி ஓலைகளாக எழுதி வைத்து கொள்ள வேண்டும். இந்த ஓலைகள் வைத்துக்கொள்ள புது பெட்டிகள் தயார் செய்து கொள்ளுங்கள். மரப்பெட்டிகள் வேண்டாம் பெருந்தச்சரே. பிறகு நான் புறா கூண்டுகள் போல ஒரு அமைப்பு செய்து அதை அகர வரிசைப்படுத்தி வைத்து விடுவேன். அப்படியா? நன்றாக இருக்கிறது. இம்மாதிரியான அறைகள் எங்கு செய்யப்பட வேண்டும்? இம்மாதிரி வீட்டில் ஓலை கூரை இருக்கக்கூடாது. ஒருவேளை கூரை பற்றினால் மொத்தமும் பாழாகும் அல்லவா? ஆமாம் ஆமாம். தளம் போட்ட இடம் எங்கு இருக்கிறது? ஒன்று செய், என்னுடைய வீட்டின் மேல் பகுதிக்கு வந்துவிடு என்றார் குஞ்சரமல்ல பெருந்தச்சர். அங்கு உங்கள் மனிதர்கள் இருக்கிறார்களே, அவர்களை நான் வெளியேற சொல்லிவிடுகிறேன். அந்த இடத்தின் கூடத்தில் இம்மாதிரியான கூண்டுகள் செய்து வைத்துக்கொண்டு மற்ற அறைகளிலும் இம்மாதிரியான கூண்டுகள் செய்து வைத்துக்கொண்டு நீங்கள் நால்வரும் அங்கேயே தங்கி குறிப்பெடுத்து எழுதி வைத்து கொள்ளுங்கள். மெல்ல மெல்ல வேலைப்பளு அதிகமாகும் என்று எனக்கு தெரியும். மகுடகாந்தா, நீ என் கூடவே இரு. அடுத்த 3 நாட்களில் குஞ்சரமல்ல பெருந்தச்சரின் வீட்டு பெண்களும் மற்றோரும் மிக பெரிதுமான அழகுடன் கூடியதுமான அந்த வீட்டை விட்டு நகர்ந்து தஞ்சாவூரின் உட்புறம் போனார்கள். கோயிலுக்கான வரைபடங்களை தனியாக ஒரு வீட்டில் வைத்த குஞ்சரமல்லர் சிறு ஓலைகளில் அந்த அந்தணர்களின் உதவியோடு பல குறிப்புகள் எடுத்து வைத்து கொண்டார். அந்த குறிப்புகளை எடுத்து படிக்கும்போது அவருக்கு மேற்கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்ற எண்ணமும், என்ன யோசித்து இந்த குறிப்புகளை கொடுத்தோம் என்ற எண்ணமும் பளிச்சென்று வர துவங்கின. மகுடகாந்தா, என் வேலை எளிதாகிவிட்டது. உன்னுடைய வருகை கடவுளுடைய வரப்பிரசாதம் என்று குதூகலிக்க துவங்கினார். பாறைகள் தொடர்ந்து இறங்கிக் கொண்டிருந்தன. சிற்பிகள் பாறைகளை சமன் செய்து கொண்டிருந்தார்கள். அஸ்திவாரத்தின் எல்லா பகுதிகளிலும் கற்கள் இறக்கப்பட்டன. உயரமாய் சுவர் எழுப்பப்பட்டது. தை மாதம் மிக பெரும் மழை வரும் என்று கணிக்கப்பட்டது. தளிச்சேரி பெண்டுகளுக்காகவும் மறவர்களுக்காகவும் செங்கல் வீடுகள் கட்டப்பட்டன. கூலிகளுக்காக இன்னும் அழுத்தமான கூரையோடு உயரமான மேட்டோடு கட்டப்பட்டது. மரப்பலகைகளை படுப்பதற்காக கொடுத்து பல கொட்டகைகள் எழுப்பினார்கள். மண் அள்ளி கொண்டு வருவதற்காக சிறு சிறு மாட்டு வண்டிகள் செய்தார்கள். அம்மாடுகளை பாதுகாக்க இடையர்கள் அதிகம் ஊருக்கு வந்து சேர்ந்தார்கள். பார வண்டிகள் தஞ்சையை நோக்கி இடையராது வந்து கொண்டிருந்தன. அவைகளில் நெல்லும் இரும்பு சாமான்களும் வந்து கொண்டிருந்தன. கடற்கரையோரமாக தொண்டை நாட்டு பாத்திரங்கள் வந்து சேர்ந்தன. மழை கனத்து பெய்தது. எல்லா வேலைகளும் நின்றன. போக்குவரத்துகள் பாதிக்கப்பட்டன. காவேரி சுழன்று பெருக்கெடுத்து நாலாபுறமும் பரவியது. ஊருக்குள் பெய்த மழை நீர் வெளியே போக முடியாமல், காவேரியிலும் கலக்க முடியாமல் எதிர்த்து மறுபடியும் பின்னடைந்தது. ஊரில் உள்ள எல்லா சாலைகளிலும் முழங்கால் அளவு நீர் அறுத்து கொண்டு ஓடியது.
பள்ளமான பகுதிகளில் உள்ளவர்கள் அலறி துடித்தபடி மேடான பகுதிக்கு வந்து நின்றார்கள். அந்தன இளைஞர்களுடைய கடமை இப்போது பொது மக்களை காப்பதாக இருந்தது. சிற்பிகள் எல்லோரும் குடிசைக்குள் போர்த்தி கொண்டு உட்கார்ந்து மீனும் மாமிசமும் சாப்பிட்டு பெண்டுகளை சீண்டி கொண்டிருந்தார்கள். குளிர்காற்று ஊரை தாக்கிற்று. பல பேருக்கு காய்ச்சல் ஏற்பட்டது. நார்த்தா மலையில் ஒரு கல் கூட புரட்ட முடியவில்லை என்று செய்திகள் வந்தன. வழியில் 2 இடத்தில் காட்டாறு அறுத்து பாதையை நாசம் செய்து விட்டதாகவும் அந்த பாதை செப்பனிடப்பட்டு கொண்டிருப்பதாகவும் செய்திகள் வந்தன. மழை நின்றாலொழிய வேலை துவங்க முடியாது என்றும் சொல்லப்பட்டது. மழை மீண்டும் மீண்டும் வலுத்து பெய்தது. எல்லாவற்றையும் விட கவலை அளிக்கக்கூடிய விஷயமாக காவேரி வெள்ளம் கரை புரண்டு கால்வாய்களில் இறங்கி வயல்வெளிகளை தாக்கிவிடுமோ என்று அச்சம் ஏற்பட்டது. ஆதுர சாலைகளுக்கு மக்கள் கும்பல் கும்பலாக வந்தார்கள். நிறைய வைத்தியர்கள் வேண்டும் என்று அப்போதுதான் தெரிந்தது. வயிற்றுப்போக்கும் வாந்தியும் ஏற்பட்டன. கடும் ஜுரம் வந்தது. ஒரு நாளைக்கு 30-40 பேருக்கு மருந்து தயாரிக்கலாம். 100-200 பேருக்கு மருந்து தயாரிப்பது என்றால் எங்கே போவது? வைத்தியர்களை 10 நாட்களில் தயார் செய்ய முடியாது. பல வருடங்களாக படித்தால்தான் வைத்தியர்களாக உருவாக முடியும். வைத்தியம் படிக்க கெட்டிக்கார இளைஞர்கள் வருவதே இல்லை. ஒரு ஆதுர சாலைக்கு 2 பார்ப்பன இளைஞர்களாக 6 ஆதுர சாலைக்கு 12 பார்ப்பன இளைஞர்கள் அனுப்பப்பட்டார்கள். மருத்துவம் படித்தலும் மருத்துவம் பற்றிய செலவுகளை குறித்து கொண்டு ஆதுர சாலைகளை நிர்வகித்தலும் அவர்கள் வேலைகள் ஆயின. இவன் 11 வயது குழந்தை. இவனால் ஆதுர சாலையை என்ன நிர்வாகம் செய்துவிட முடியும்? இதுதான் வயது. இந்த வயதில் ஆரம்பித்தால் இன்னும் 5 வருடங்களில் அவன் என்ன விஷயம் என்பதை புரிந்து கொள்வான். 10 வருடங்களில் ஆதுர சாலையை அற்புதமாக நிர்வகித்து காட்டுவான். நம்முடைய தஞ்சாவூர் மோழை மாடு சிறிய மாடுதான். ஆனால் என்ன ஓட்டம் ஓடுகிறது! அதுதானே எல்லா மண் வண்டிகளுக்கும் ஆதாரமாக இருக்கிறது. அதே போல பார்க்க சிறியவனாக வயதில் இளையவனாக இருந்தாலும் துடிப்பானவன். கொண்டு வந்து சேர்த்த அரசாங்க அதிகாரி மருத்துவரிடம் சொன்னார். மருத்துவரும் அரைமனதாக எடுத்துக்கொண்டார். ஆனால் மறுவாரமே மெல்லிய சிறிய அந்த பார்ப்பன குழந்தை எவ்வளவு வேகமானவன் என்பதை புரிந்து கொண்டார். முதல் வேலை மருந்து அரைக்கிறது. அரைப்போம். அடுத்தபடியான வேலை மருந்துகளை சேகரிப்பது. அப்படியே சேகரிப்போம். 3 நாட்கள் மருந்து அரைத்தான். அரைத்ததை சேகரித்து வைத்தான். மழை இடைவெளி விட்ட பிறகு அவன் போய் மரப்பட்டைகளை உரித்து எடுத்து வந்தான். கூறுகளாக்கி அடித்து நசுக்கி வஸ்திரகாயம் செய்து பொடியை வெள்ளப்பாகில் காய்ச்சி புடைத்து மறுபடியும் கலவை தயாரித்தான். 11 நாட்கள் பெய்த மழை மெல்ல குறைந்தது. ஊரிலுள்ள வெள்ளம் வடிந்தது. வயிற்றுப்போக்குக்கும் ஜுரத்துக்கும் மருந்துகள் வீடு தேடி கொண்டு போய் கொடுக்கப்பட்டன. லேசான வயிற்றுப்போக்கு இருந்தாலும் உடனடியாக மருந்து எடுத்துக்கொள்ளும்படி முரசு அறிந்து சொல்லப்பட்டது. ஒருவர் கூட பலியாகவில்லை. வழக்கமாய் 10-12 உயிர்கள் சாகும் என்று சொல்லப்பட்டது. அதிகாரிகள் சந்தோஷமானார்கள். கிருஷ்ணன் ராமனிடம் தெரிவித்தார்கள். கிருஷ்ணன் ராமன் ராஜேந்திரரிடம், சக்கரவர்த்தி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவரிடம் தெரிவித்தார். பஞ்சவன் மாதேவி குந்தவைக்கு தெரிவித்தாள். குந்தவை யானையின் மீது ஏறி போய் ஆதுர சாலைகளில் தங்கி இருந்தவர்களை விசாரித்தாள். அந்த அந்தன இளைஞர்களையும் மருத்துவர்களையும் ஒன்று கூட்டி என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டாள். கட்டிடங்கள் வேண்டும் என்று சொன்னபோது அவை நித்த வினோத பெருந்தச்சரிடம் சொல்லப்பட்டது. நித்த வினோத பெருந்தச்சன் அந்த பொறுப்பை குணசீலனிடம் தெரிவித்தான். என்னால் கோவில் பணியை விட்டுவிட்டு வர முடியாது. கிழக்கு மேற்காக நீண்ட அறைகளை கட்டிவிடு. அந்த அறையில் இடது பக்கம் 30 பேரும் வலது பக்கம் 30 பேரும் தனித்தனி கட்டிலில் படுக்க வேண்டும். 2 வாசல் வைத்துவிடு. ஒவ்வொரு கட்டிலுக்கும் நேரே சாளரம் இருக்கட்டும். இடதுபுறம் ஒரு சாளரமும் வலதுபுறம் ஒரு சாளரமும் கட்டி அதற்கு மறைப்பு கொடு. காற்றும் வெளிச்சமும் உள்ளே வரட்டும். கூரையை நன்கு உயர தூக்கி கட்டு. சற்று சரிவான கல் மேடைகளை தயார் செய். இம்மாதிரியான அமைப்புகளோடு மருத்துவமனை இருக்கட்டும். மேற்கு பக்கம் சுவருக்கு அப்பால் இடைவெளி விட்டு நல்ல உயரமாக இன்னொரு மதில் சுவர் எழுப்பு. புறா கூண்டுகள் போல ஓலைகள் வைப்பதற்கு ஒரு அந்தணன் வடிவமைத்து கொடுத்திருக்கிறான். இங்கே மருந்துகள் வைப்பதற்கு அம்மாதிரியான அமைப்புகள் கருங்கல்லில் தயார் செய்துவிடு. ஆதுர சாலைகளுக்கு வெளியே புல்வெளிகளில் கல் ஆசனங்கள் செய்துவை. மருத்துவமனைக்கு அருகே மருந்துகள் கிளறுவதற்கு தனி சமையல் அறை கட்டுகள் இருக்கட்டும். என்ன செலவாகும் என்று சொல்கிறேன். குணசீலன் பொருட்கள் சொல்ல அவன் குறித்து கொண்டான். பொருட்களின் விலையை விசாரித்து அந்த அந்தன இளைஞன் அறிந்து கொண்டான். ஓலையில் எதிர்பாரா செலவு என்று ஒரு தொகையை எழுதினான்.
ஒரு உப சேனாதிபதி மூலமாக ஒரு சேனாதிபதியை அடைந்தது. அந்த சேனாதிபதி மூலமாக குந்தவையிடம் இந்த செய்தி போயிற்று. குந்தவை சக்கரவர்த்தி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவரிடம் பேசினார். நீ கொடு குந்தவை, அல்லது நான் தருகிறேன், யாரங்கே என்று ராஜராஜ தேவர் திரும்ப குந்தவை எழுந்து நின்றாள். உள்ளே நுழைந்தவனை வேண்டாம் என்று திருப்பி அனுப்பி, ஆதிரசாலை செலவு மொத்தமும் என்னுடைய செலவாகவும் என் கணவர் செலவாகவும் இருக்கட்டும். நார்த்தாமலையிலும் நாகையிலும் திருவாரூரிலும் திருத்துறைப்பூண்டியிலும் இன்னும் பல ஊர்களிலும் பெரும் ஆதிரசாலைகள் நிறுவப்பட வேண்டும். இதற்கான அனுமதியை மட்டும் உன்னிடம் பெறுகிறேன். நீ சம்மதம் என்று சொன்னதாக எடுத்துக்கொண்டு என் உத்தரவாக அவ்வூர்களுக்கு ஓலை அனுப்புகிறேன் என்றாள். ஓலை அனுப்பினால் மட்டும் போதாது குந்தவை. தஞ்சையில் அந்த 12 அந்தணர்களும் ஒன்று சேர்ந்து 6 ஆதிரசாலைகளை எவ்வாறு திறம்பட நடத்துகிறார்களோ அதே போல மற்ற ஊர்களிலும் அந்தண இளைஞர்களை அனுப்பினால் என்ன? நல்ல யோசனைதான். அதே சமயம் இருங்கள், அவசரப்பட வேண்டாம். இருப்பது 500 அந்தணர்கள். அவர்களை நீங்கள் கோயில் வேலைக்கு பயன்படுத்தாமல் இப்படி வெவ்வேறு திசையில் திருப்பிவிட்டால் சரியாக வருமா? எல்லா ஊரிலும் மழை, எல்லா ஊரிலும் காய்ச்சல், எல்லா ஊரிலும் உடம்பு சுணக்கம் ஏற்பட்டிருக்கிறது. தஞ்சையில் மட்டும் ஆதிரசாலைகள் இருப்பின் அது மற்றவர்களுக்கு வருத்தம் அளிக்காதா? அங்கெல்லாம் மனிதர்கள் இல்லையா என்று கேள்வி கேட்டால் நம்மிடம் பதில் உண்டா? ஆமாம், நீ சொல்வதும் நியாயம்தான் குந்தவை. ஆதிரசாலைகள் எல்லா ஊரிலும் திறக்கப்பட வேண்டும் என்பதில் எனக்கு எந்த கருத்து மாறுபாடும் இல்லை. அதே நேரம் வெறும் ஆதிரசாலைகள் எப்படி போதும், சரியாக நிர்வகிக்கப்பட வேண்டும் என்பதுதானே ராஜேந்திரனுடைய எண்ணமாக இருக்கிறது. அதற்கு அந்தணர்களை அனுப்பினால் என்ன? செய், யார் தடுத்தது? முதற்கட்டமாக சோழ தேசத்தில் முக்கியமாக 16 ஊர்களை தேர்ந்தெடுத்து அந்த 16 ஊர்களுக்கும் 2 அந்தணர்களாக ஆதிரசாலை நிர்வாகிகளாக அனுப்பு. அந்த மகுடகாந்தன் என்ற இளைஞன்தான் தலைவனாக வந்திருக்கிறான். அவனிடம் சொல். ஆமாம், அந்த மகுடகாந்தனும் குஞ்சரமல்லரும் ஒரே இடத்தில் சாப்பிடுகிறார்கள், ஒரே இடத்தில் படுத்து தூங்குகிறார்கள். இடையராது மகுடகாந்தனோடே அவர் இருக்கிறார். தன் குடும்பத்தையும் அப்புறப்படுத்திவிட்டார். அவர் அப்படிப்பட்டவர்தான். அவருக்கு வேலை என்று வந்துவிட்டால் எதுவும் ஓடாது. இறைவன் அருளால் மகுடகாந்தனும் அந்த 3 இளைஞர்களும் அவரோடு ஐக்கியமாகிவிட்டார்கள். அதற்காக பெண்டுகளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருக்க வேண்டாம். பஞ்சவன் மாதேவி இடையில் புகுந்து பேசினாள். அப்படித்தான் தேவி, வீட்டு பெண்கள் இதை அனுசரித்துத்தான் போக வேண்டும். அவர்கள் எங்கே குடியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள்? சக்கரவர்த்தி கவலையோடு கேட்டார். வெண்ணாற்றங்கரையில் நாம் நீராடுவோமே, ஒரு பெரிய நீராழி மண்டபத்தோடு கட்டிய மாளிகை, அங்கே குடியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். அப்படியா? வெள்ள காலத்தில் அது பத்திரமாக இருக்குமா? சற்று வாசற்படி வரை நீர் தழும்பி வரும். வெள்ளத்தில் நீராழி மண்டபம் மூழ்கி இருக்குமோ? இல்லை இல்லை, முழங்கால் உயர நீர் போகிறதாம். குஞ்சரமல்லர் வீட்டு பெண்கள் தடுப்புகளில் சாய்ந்து கொண்டு வெகுநேரம் குளிக்கிறார்கள். சந்தோஷம்தானே? மிகப்பெரிய குதூகலம் அங்கே. குணவன் நித்த வினோத பெருந்தச்சனுக்கு அந்தணர்கள் தேவையில்லையா? அனுப்பினோம், வேண்டாம் என்று மறுத்துவிட்டான். சற்று தள்ளி கை கட்டியிருந்த அருண்மொழி பதில் சொன்னான். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.